வட மாநிலத்தவர்களால் தமிழ்நாட்டில் குழந்தைகள் கடத்தப்படுவதாக சமீபத்தில் பரவிய வதந்தி அடங்குவதற்குள் மீண்டும் சென்னையை ஆட்கொண்டது குழந்தை கடத்தல் முயற்சி புகார். சென்னை நுங்கப்பாக்கத்தில் உள்ள சென்ட் ஜோசப் பள்ளியில் படித்து வரும் 6 வயது சிறுவன் பள்ளி முடிந்து வீடு திரும்பிய சமயத்தில் மர்ம நபரால் கடத்த முயன்றதாக 2 தினங்களுக்கு முன்பு தகவல் பரவியது. மேலும் ஒருவர் பின்தொடர்வது போன்ற சிசிடிவி காட்சிகளும் வெளியாகி இருந்தன. தீயாய் பரவிய இந்த தகவல் சென்னை மாநகரை மீண்டும் அதிர்ச்சிக்குள்ளாக்க கடத்த முயன்றதாக கூறப்படும் சிறுவனின் தாய் நுங்கப்பாக்க போலீசில் புகார் அளிக்க சற்றும் தாமதிக்காமல் களத்தில் இறங்கிய போலீசார் 6 தனிப்படைகளை அமைத்து சிறுவன் அளித்த புகாரின் உண்மைத்தன்மை குறித்து விசாரணையை தொடங்கினர். ஒரு கம்ப்ளைண்ட் ஒன்று நுங்கம்பாக்கம் ஸ்டேஷனில் ப்ரிஃபர் பண்ணுறாங்க. 3:45க்கு சுமார் சென்ட் ஜோசப் ஸ்கூல்னு ஒரு ஸ்கூலில் படிச்சுட்டு பையன் ஒரு 3:45 திரும்பி வரும்பொழுது ஒரு 4-5 பேரோட சேர்ந்து வராரு. அப்புறம் அவரோட வீட்டுக்கு திரும்பக்கூடிய ஒரு ரோட்டில் அவர் தனியாக வரும்பொழுது ஒரு அடையாளம் தெரியாத நபர் ஹெல்மெட் போட்டுட்டு இருந்தவர் வந்து அவங்கள்ட்ட அந்த பையனை வழி மறித்து நீ வண்டியில் ஏறு அப்படின்னு சொல்கிற மாதிரி ஒரு கம்ப்ளைண்ட் நம்மளுக்கு ப்ரிஃபர் பண்ணியிருந்தாங்க. இந்த நிலையில் செய்தியாளர்களை சந்தித்த கிழக்கு மண்டல இணை ஆணையர் தர்மராஜ் சிறுவனின் தரப்பில் இருந்து அளிக்கப்பட்ட புகார் உண்மைக்கு புறம்பானது என்றார். ஹெல்மெட் அணிந்து 2 சக்கர வாகனத்தில் பின்தொடர்ந்த நபர் தன்னை கடத்த முயன்றதாக சிறுவன் கூறிய நிலையில் அவ்வாறு எதுவும் நடக்கவில்லை என போலீசார் மறுத்தனர். இவங்க சொன்ன அடையாளத்துக்கு ஏற்ற மாதிரி நம்ம அந்த சிசிடிவி கேமராவில் நம்ம எல்லாத்தையும் ஃபாலோ பண்ணி பார்க்கும்பொழுது அப்படி போன ஒரு நபர் வந்து அப்படி நம்ம சந்தேகப்படும்படியாக இந்த சிறுவனை சந்தித்து எந்த ஒரு சந்தர்ப்பத்திலையும் பேசியோ தன்னுடைய வண்டியிலையோ ஏற சொல்ல. இதெல்லாம் பண்ணி 8 டீம்ஸையும் ஃபைனலாக காலையில் 3 மணிக்கு டிசிபி அசம்பிள் பண்ணி இதை வந்து சிறுவன் கொடுத்த பிராதுங்கிறது வந்து அது உண்மைக்கு புறம்பானது அப்படிங்கிறது வந்து காவல்துறை கண்டறிந்துள்ளது. குடிபோதையில் சிறுவனை பின்தொடர்ந்து சென்ற போதை ஆசாமி சிறுவனிடம் பேச முயற்சித்ததாகவும் இதனால் பயந்து போன சிறுவன் அச்சத்தில் வீட்டிற்கு சென்று தன் தாயிடம் மர்ம நபர் கடத்த முயன்றதாக கூறியிருப்பதாகவும் விளக்கமளித்தனர். நிலை தடுமாறும் நிலையில் ஒருத்தர் வந்து அந்த பையன்கிட்ட பேச முயற்சிக்கிறத பார்த்துட்டு பையன் பயந்து நேர் ரோட்டில் போய் வீட்டுக்கு போகிறதுக்கு பதிலாக பின்னாடியே திரும்ப வந்து சுற்றி அவங்க வீட்டுக்கு போயிட்டார். போனதுக்கப்புறம் அவங்க அம்மா போய் இதை கம்ப்ளைண்ட் பண்ணுறாரு. இது மாதிரிமா என்னை வந்து யாரோ ஒருத்தர் ஒரு குழப்பத்திலையோ ஒரு அச்சத்திலையோ சிறுவன் தானே எது வேணால் நடந்திருக்கலாம் இல்லையா, போய் இது மாதிரி வண்டியில் ஒருத்தர் யாரை சொன்னார் அப்படின்ற மாதிரி ஒரு கம்ப்ளைண்ட்டு அவங்க கம்ப்ளைண்ட் இல்லாமல் ஒரு பயத்தோட ஒரு அச்சத்தோடு அவங்க அம்மையார்கிட்ட சொன்னோன்னா அவங்க அம்மையார் உடனே அந்த ஸ்பாட்டுக்கு வந்து அந்த இடத்தெல்லாம் பார்க்கும்போது அங்கே யாருமே இல்லை. அது மட்டுமன்றி சிசிடிவி காட்சியில் பதிவாகி இருந்த 2 சக்கர வாகன ஓட்டியும் சிறுவனிடம் பேச முயன்ற போதை ஆசாமியும் சமூகத்தில் நன்மதிப்பு கொண்ட அந்தஸ்தில் வாழ்ந்து வரும் குடும்பத்தை சேர்ந்தவர்கள் என்றும் விசாரணையில் தெரிய வந்திருப்பதாக போலீசார் கூறினர். சிசிடிவி கேமராவில் ஒரு பைக்கில் இருந்த ஒரு நபரை நம்ம பார்க்க முடிஞ்சது. அந்த பைக்கில் உள்ள நபரையும் நம்ம செக் பண்ணதில் அவரோட ஆன்டிசிடென்ட்ஸ் எல்லாமே ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்குது. ஒரு மதிக்க தகுந்த ஒரு சொசைட்டியில் ஒரு நல்ல வேலையில் இருக்கக்கூடிய ஒரு நபர், அவரையும் கூப்பிட்டு விசாரிச்சிட்டோம். அதே மாதிரி அந்த சிறுவனோட பின்னாடி வந்த அந்த போதையில் இருந்த ஒரு நபரையும் நம்ம கண்டு அவர்கிட்டையும் அந்த ஸ்டேட்மெண்ட்டை வாங்கி அந்த சிறுவனை பார்த்தது எல்லாத்தையுமே வந்து அந்த இடத்துக்கு போனதை சொல்கிறாரு. அந்த பையனை பார்த்ததுக்கான ஞாபகங்கள் இல்லை, அந்த மாதிரி ஒரு போதையில் இருந்தார். பட் வி கோராபரேட்டட் வித் த சிசிடிவி கேமராஸ். ஆகவே உண்மை என்னவென்று விசாரித்து அறியாமல் குழந்தை கடத்தல் தொடர்பாக வாட்ஸ்அப்பில் வரும் தகவல்களை யாரும் அப்படியே நம்பிவிட வேண்டாம் என்றும் சென்னைக்குள் எந்த இடத்திலும் குழந்தை கடத்தல் சம்பவங்கள் ஏதும் நடைபெறவில்லை என்றும் இணை ஆணையர் தர்மராஜ் விளக்கமளித்தார். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.